ஹே காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் பார்க்க போகிறேன். இது இன்றைக்கி ஏதோ ஜனவரி 4 தான் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிருக்கு. நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் இருக்கிறதுனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரிவ்யூ பண்ணி இதோட சொல்லலான் இருக்கோம். ஓகேங்களா, இது சக்ஸஸ் ஆஃப் ரெட்மி 12 அண்ட் ரெட்மி 13சியோட சக்ஸஸ் தொடர்ந்து இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஃபோன் வந்திருக்கு ரெட்மி நோட் 13. இது நம்மளுக்கு இந்த வருஷத்தில் நம்ம இந்த ஃபஸ்ட் ரிவ்யூ இந்த ஃபோன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே, நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணுறேன் என்ன இருக்குன்றது சொல்கிறேன். ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஓகேங்களா, ஜஸ்ட்டு இது பார்க்கலாம். ஓகேங்களா, அதெல்லாம் பார்க்கணும். சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் டெலிகிராம் ட்ரிக்ஸ்லேருந்து வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாம் ரெகுலராக புது 5G ஃபோன்ஸோட அன்பாக்சிங்லேருந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லேருந்து ஸ்கேம் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்கேம் அவேர்னஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வரும். சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நிறைய பேர்கிட்ட நம்ம வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, நல்ல கண்டென்ட்டாக மேக் பண்ணுன்றது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜஸ்ட் வாங்க, இந்த ரெட்மி நோட் 13 நான் அன்பாக்ஸ் பண்ணேன்னா மேலே ஃபஸ்ட் எடுத்தோடனே டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கேஸு, அதுக்கப்புறம் தான் கேஸ் எடுத்து வச்சுட்டா ஃபோன் இருக்கும். ஃபோன் லாஸ்ட்டாக சொல்லணும்னா அதுக்கப்புறம் சார்ஜர் இருக்கும். 120 வாட்ஸ் சார்ஜர் இருக்குது. அதை சார்ஜ் பண்ண டைப் A to C கேபிள். அதுக்கப்புறம் ஃபோன் ஒரு நல்ல சூப்பரான ஒரு கலரு. இது லெதர் ஃபினிஷிங் மாதிரி தெரியும், ஆனால் அப்படி இருக்காது. லைட்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் ஓவராலாக ஃபோன் ஒரு குட் டிசைன் வைஸஸ் நல்லாயிருக்கு. டபுள் கேமரா செட்டப்ஸு, ட்ரிப்பிள் இருக்கும், பட் டபுள் இஸ் கன்ஃபார்ம்டு. ரெட்மி நல்லா இருக்குது. ரெட்மி கம்பெனி இது இந்த ஃபோனுன்றதுனால ரெட்மி கம்பெனி இது நல்லது. USB Type-C 2.0 இருக்குது. ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. மேலேயும் ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. மைக்ரோஃபோன் இருக்கும். இன்னொரு ஐஆர் பிளாஸ்டர், மைக்ரோஃபோனுன்ற எல்லாமே செட்டப்ஸோடு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட டிசைன் வைஸ் இந்த ஃபோன் எப்படி கேட்குறீங்கன்னா டிசைன் வைஸ் சூப்பரான ஃபோன் சொல்லலாம். ஓகேங்களா, டிசைனுக்கு நல்லா ஒரு மார்க்கே கொடுக்கலாம். வெயிட்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் இல்லை. 201.5 201 நல்ல வெயிட் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் டிஸ்பிளே பற்றி பார்க்கலாமா? டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். 6.67 இன்ச்சு 1.5K ரெசல்யூஷனோட நல்ல ஒரு டிஸ்பிளே. அதுமாதிரி வித் 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட இருக்குது. வித் 1800 nits பீக் பிரைட்னஸ்ஸு வித் 1920Hz PWM டிமிங் ப்ராசஸரோட ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிஃப்ரெஷிங் ரேட்டு நல்லா இருக்கிறதுனால ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சரி நல்லாயிருக்கும். அதனால் 1800 nits பீக் பிரைட்னஸ் உங்களுக்கு பிரைட்னஸ்க்கு கம்பேரேட்டிவ்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிமிங் ப்ராசஸ்க்கும் ஃபோனுக்கு ரொம்ப பூஸ்ட் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் ஃபோன் எந்த விதத்துலையுமே லேக் ஆகாமல் ஒரு நல்ல சூப்பரான ஃபோனே சொல்லலாம். ஓகேங்களா, அதனால் ஃபோனை பற்றி எதுவுமே ஒரு நெகட்டிவாக ஃபீட்பேக் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கோட ஒயர் லைஃப் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட் எடுத்தும் போது கூட ஃபோன் ஒரு பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதோட ஸ்டோரேஜ் பார்த்து பார்த்தீங்கன்னா 12GB 16GB தான் LPDDR5 இருக்குது. 256GB 512GB தான் ஸ்டார்டிங்கு. UFS 3.0 இருக்குது. 3.1 இருக்குது ரேம் ரோம் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் இதோட பற்றி கனெக்டிவிட்டிலாம் பார்க்கலாம். ஓகேங்களா, AnTuTu ஸ்கோர் 6 lakhs மேலே இருக்கும். IP68 இருக்குது. கனெக்டிவிட்டி பார்த்திங்கன்னா 5G பேண்ட்ஸ் இருக்குது. Wi-Fi 6 இருக்குது. ப்ளூடூத் 5.3 இருக்குது. டுவல் 4G வாலெட்டு இருக்குது. NFC இருக்குது. இந்த மாதிரி மேஜர் கனெக்டிவிட்டிஸ் எல்லாமே லேட்டஸ்ட்டாக ஃபோன்ஸில் கொடுத்துருனால நல்ல ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஃபோன் இது ஒரு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, அது பேட்ரி பார்த்திங்கன்னா 5000 mAh பேட்ரி. அதை சார்ஜ் பண்ணால் 120 வாட் சார்ஜர் இருக்குது. சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா MIUI 14 Android 13 இருக்குது. அதனால் சூப்பராகவே ஒர்க் ஆகும். 200 MP OIS, 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP மேக்ரோன்னு சொல்கிறாங்க. மேக்ரோ அல்ட்ரா வைடு அப்படி ஒர்க் ஆகும். 200 MP OIS நல்லா ஒர்க் ஆகும். ஓகேங்களா, சின்ன சாம்பிள்ஸ் இமேஜஸ் உங்களுக்கு காட்டுறேன். அதை வச்சு நீங்கள் டீட்டெயிலிங்க எப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, செக் பண்ணுங்கள். ரியர் வீடியோ 1080pயில் 30 fps அல்ட்ரா ஸ்டடியில் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி இருக்குன்றது இந்த ஃபோனு. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த ஃபோனை வச்சு. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் நம்ம டெஸ்ட் பண்ணதை வச்சு உங்களுக்கு டிசைன், டிஸ்பிளே, கவரேஜஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு கனெக்டிவிட்டிஸை பற்றி என்ன அவுட்டு எல்லாமே இருக்குது. ஹார்ட்வேர்ஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். உங்களுக்கு இதில் எதனா தாட்ஸ் எதனா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா
உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்ரி கமெண்ட்டை படிச்சுட்டு எவ்ரி கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் தான் இது வந்து லாஸ்ட்டாக ப்ரைஸ் வந்து அண்டர் 20K சம்திங் ப்ரைஸ் கரெக்டாக நான் ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு தெரியல. அந்த ப்ரைஸை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எக்ஸாக்ட் ப்ரைஸ் என்னமோ நான் உங்களுக்கு நோட்டிஃபைட் பண்ணுறேன். ஓகேங்களா? கன்ஃபார்ம் இது நல்ல ஒரு ஒர்த் ஃபார் மணின்னு கேட்டிங்கன்னா ஒர்த் ஃபார் மணி. டிசைன், டிஸ்பிளே, ப்ராசஸ் எல்லாம் இது ஏற்ற மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஃபோன். ஓகேங்களா? இந்த வீடியோ இதற்கு பார்த்தவங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருப்போம், இணையத்தில் இருப்போம்.